ஆதி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ரொம்ப நாளா வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு ஊருக்கு வந்திருக்கேன். வரணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு கோவிலுக்கும் வந்திருக்கேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரையில தான். அதனால அழகர் கோவிலுக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசையில இருந்தேன். சரி, இந்த டைம் நம்ம வரோம், ஒரு வேற ஒர்க் விஷயமா வரோம், சரி நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அழகர் கோவிலுக்கு வந்தாச்சு. நாங்க என்ன நினைச்சு வந்தோமோ தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா கண்டிப்பா கடவுள் எங்களை முதல்ல போய் முருகரை பாரு அப்படின்னு சொல்லி மேல மலையில ஏத்தி விட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால எங்களுக்கு எந்த ஐடியாவும் இதை பத்தி இல்லை. சரி, மலை ஏற ஆரம்பிக்கிறோம். மலைக்காக அந்த டிக்கெட் காஸ்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் மலை மேல போக போறோம். அப்ப கீழே அழகரை எப்ப பாக்குறது அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. முதல்ல முருகர் தான் கூப்பிடுறாரு போல இருக்கு, முதல்ல அவரை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு. அதனால நாங்க இப்ப பழமுதிர் சோலையில நிக்கிறோம். இந்த கோவில் ரொம்ப அழகா இருக்குங்க. நான் இதுக்காக சொல்லல, ஆறுபடை வீடு இப்ப அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டே இருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா எல்லா கோவிலும் பயங்கர கூட்டமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா போய் ஒரு 5வது நிமிஷம் நாங்க சாமி பார்த்துட்டோம். ரொம்ப அதாவது கூட்டமும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் சுத்தி தெரியும். எல்லா ஐயப்ப பக்தர்களும் வந்திருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சட்டுன்னு எல்லாரையும் அனுப்பிச்சிடுறாங்க. சீக்கிரமா சாமி பார்த்துட்டோம். சாமியும் அவ்வளோ அழகா காட்சி கொடுத்தாரு. வள்ளி தெய்வானியோட காட்சி கொடுத்தாரு. நீங்க கண்டிப்பா நம்ம எல்லா கோயிலுக்கும் போகணும், எல்லா இடத்துக்கும் போகணும் தான். ஆனா ஆறுபடை வீட்டுல முக்கியமான ஒரு வீடு, 6வது படை வீடு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பழமுதிர் சோலை. இதையும் கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணு. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வர மாதிரியான ஏற்பாடை கடவுள் நமக்கு சீக்கிரம் கொடுப்பாருன்னு வேண்டிக்கிறேன். நன்றி.